கடந்த பிப்ரவரி 28 முதல் மார்ச் 9 வரையிலான 10 நாட்களில் போர் பதற்றம் காரணமாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. விமான பாதுகாப்பு நிறுவனமான சிரியம் வெளியிட்டுள்ள தகவலின்படி திட்டமிடப்பட்ட 72,000 விமானங்களில் 40,000த்திற்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அதாவது பிளான் பண்ண விமானங்களில் பாதிக்கும் மேலானவை இயக்கப்படவில்லை. அமீரகம் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளின் விமான நிறுவனங்கள் பல நாட்களுக்கு பிறகு இப்போதான் மெல்ல மெல்ல சேவையை தொடங்குது. விமானங்களை பாதுகாப்பாக இயக்குவதற்காக அதிகாரிகள் ஸ்பெஷல் ஃப்ளைட் காரிடார் ஒன்றை அமைச்சிருக்காங்க. இருந்தாலுமே வான்வெளி கட்டுப்பாடுகளால் விமானங்கள் மாற்றுப்பாதையில் செல்வது மற்றும் விமான நிலையங்களில் நெரிசல் போன்ற சவால்கள் இன்னுமே இருக்கு. சர்வதேச மதிப்பீட்டு நிறுவனமான ஃபிட்ச் இந்த பாதிப்பு குறித்து எச்சரிச்சிருக்காங்க. விமானங்கள் ரத்து மற்றும் நீண்ட தூர மாற்று பாதைகளால் விமான நிறுவனங்களுக்கு பெருமளவு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. விமான நிறுவனங்கள் மட்டுமின்றி சுற்றுலாத்துறை, விமான நிலையங்கள், காப்பீட்டு நிறுவனங்கள் மற்றும் விமான குத்தகை நிறுவனங்களும் கடும் நிதி நெருக்கடியை சந்திக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மோதல் 1 மாசத்திற்குள் முடிவுக்கு வந்தால் பாதிப்புகள் குறைவாக இருக்கும். ஆனால் இது நீண்ட காலம் நீடித்தால் சிறிய விமான நிறுவனங்கள் பெரும் சரிவை சந்திக்குமா? விமான பாதைகளில் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றங்களால் விமான ஷெட்யூல்ஸ்லாம் அடிக்கடி மாறுது. இதனால பயணிகள் விமான நிலையங்கள்ல நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய சூழலும் ஏற்பட்டிருக்கு. மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஜ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.